12th physics half yearly எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் வந்து உங்களுக்கு வால்யூம் 1 வால்யூம் 2 இதில் பார்த்தீங்கன்னா 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பப்ளிக்லேயே பார்த்தீங்கன்னா சாய்ஸ் கொஸ்டின் வரும்போது ஒரு கொஸ்டின் வந்து வால்யூம் 1லையும் சாய்ஸ் வந்து வால்யூம் 2லையும் இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி கோட்டையில் வரைக்கும் அந்த வால்யூம் 1 நல்லா தரவாக படிச்சிருந்தீங்கன்னா இந்த 5 மார்க்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வால்யூம் 1ல் இருக்கிறது நல்லா தரவாக படிச்சிங்க. நீங்கள் வால்யூம் 1 நல்லா படிச்சிட்டிங்களே, இருக்கிற எல்லா 5 மார்க்ஸையும் படித்து வச்சுருந்தீங்கனாலே பப்ளிக்லேயே கூட 5 மார்க்குமே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்படி தான் பப்ளிக்லேயே கேட்குறாங்க. இப்போ வந்து யூனிட் 1ல் இருக்கிற 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்கேன். ரொம்ப நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும், பட் எல்லாமே வந்து 2 லைன் 3 லைன் கொஸ்டின் தான். யூனிட் 1 ஆல்ரெடி நீங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டம்லேருந்து படிச்சுட்டு இருப்பீங்க யூனிட் 1 யூனிட் 2 எல்லாம். அதனால் அந்த யூனிட் 2 கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அது ரொம்ப ப்ராப்ளம்ஸும் ஈஸியாக தான் இருக்கும். 2 மார்க்ஸு 3 மார்க்ஸு 5 மார்க்ஸ் எது வந்தாலும் உங்களுக்கு யூனிட் 2ல் வந்து ஈஸியாக தான் இருக்கும். யூனிட் 3 யூனிட் 4 இதில் ஏதாச்சும் ஒரு யூனிட்டாவது நீங்கள் யூனிட் 4 வந்து கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சிங்க இப்போதைக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு 2 மார்க் 3 மார்க்ஸை. அது முடியலைனாக்கா டைம் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் பப்ளிக்கு கூட அந்த யூனிட் 3 கூட கொஞ்சம் பார்த்துக்கலாம். யூனிட் 4 வந்து கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துங்க. யூனிட் 5 ரொம்ப சின்ன சாப்டரு. வால்யூம் 1ல் பொறுத்த வரைக்கும் 3 யூனிட் தரவாக படிச்சிங்க. செகண்ட் யூனிட்டு, 4th யூனிட்டு, 5th யூனிட் இல்லை ஃபர்ஸ்ட் யூனிட் ஏதாச்சும் ஒரு 3 யூனிட்டாவது மினிமம் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. 5 மார்க்ஸ்னு பொறுத்த வரைக்கும் 5 யூனிட்டுமே நீங்கள் தரவாக படிச்சிருந்தாலே 5 மார்க்ஸ் எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணிடலாம். சாய்ஸ் வந்து உங்களுக்கு வால்யூம் 2வில் போனால் கூட வால்யூம் 1ல் வந்து உங்களுக்கு இருக்கிற எல்லா 5 மார்க்ஸுமே ஆன்சர் பண்ணிடலாம். 5 மார்க்ஸில் கூட உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஏபின்னு எல்லாம் டிவைட் பண்ணி 2 மார்க் 3 மார்க்ஸாக கம்பைன் பண்ணி கூட கேட்கலாம். 5th யூனிட்டில் வந்து ரொம்ப சின்ன யூனிட்டு. இதில் வந்து கம்மியான கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. நான் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் இது முக்கியமாக படிச்சிங்க. ஆனால் 5th யூனிட்டில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே படிக்கிறது நல்லது. 6th யூனிட்டு இந்த 6th 7th யூனிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப எல்லாம் பெரிய பெரிய கொஸ்டின்ஸாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு யூனிட்டாக தரவா படிங்க. 6th இல்லாட்டி 7th எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை அட்லீஸ்ட் இந்த ஆஃப் இயர்லிக்கு ஏதாச்சும் ஒரு யூனிட்டாவது முடிச்சு வைங்க. 8th யூனிட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு ஈஸியான யூனிட்டு, இம்பார்ட்டன்ட் யூனிட்டு. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுலேயுமே ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் இருக்குது 8th யூனிட்டில். 9th யூனிட் வந்து கொஞ்சம் எல்லாமே சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான், ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஒன்றும் பெரிய கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இந்த அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு கான்செப்ட் அப்படியே ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். 10th யூனிட் வந்து லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. ரொம்ப டைம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு தியரி பார்ட்டில் தான் அதிகமாக இருக்கும். ரொம்ப ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காது. அதனால் கொஞ்சம் தியரி நல்லா படிக்கிறீங்கன்னு நினைக்கிறவங்க இந்த யூனிட் 10 வந்து கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த இருக்கிற கம்மியான டைம் பீரியட் தான் இருக்குது நமக்கு. இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ஒரு 6 to 7 யூனிட்ஸ் பார்த்துங்க. குவார்டர் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே அந்த வால்யூம் 1 நல்லா தரவாக படிச்சிங்கன்னா அதில் படிச்சுட்டு இதில் வந்து ஒரு 8 இல்லை 6 இல்லை ஏதாச்சும் ஒரு யூனிட்டு, 9th யூனிட் இந்த 3 யூனிட் மினிமம் படிச்சிங்க. வால்யூம் 1ல் வந்து ஒரு 4 யூனிட் முடிச்சிட்டிங்கன்னா கூட ஒரு 7 யூனிட் முடிச்சிட்டிங்கன்னா கூட 60+ ஈஸியாக 60 எடுத்துடலாம் மினிமம் இந்த ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு.